ஆம்வே பிஸ்னஸ் ஓனர்ஸ், அதாவது ஆம்வேல அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நிறைய எல்லாமே இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நான் தமிழில் அதில் வர டேர்ம்ஸ்க்கெலாம் என்னென்னங்கிறத சொல்ல ட்ரை பண்ணுறேன். அந்த ஆம்வேலேருந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காக ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது பேர் ஆம்வே ப்ளஸ். அதை நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயோ ஐஃபோன்லேயோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏரோப்ளேன் மாதிரி, இந்த ராக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாருங்க. இந்த பேஜில் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து என்கேஜ் அப்படிங்கிற பேஜ். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வீடியோ, அதாவது உங்களுடைய இந்த அகாடமி கோர்சஸ்லாம் இருக்குது. இந்த அகாடமி கோர்சஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அதில் ஆம்வே பற்றி டீட்டெயில்ஸு, இந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸு, இது எல்லாமே அதில் வரும். ஸோ அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வேணுன்னா நீங்கள் வந்து அதில் அந்த என்கேஜில் போய் பார்த்து பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஆசனாஸ் ஃபார் கட்ஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி வேறு நியூட்ரிஷன் டாபிக்ஸ்லாம் கூட இதிலே இருக்கும். இதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து அவங்க தனியாக வந்து பிஸ்னஸ் பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி கமிஷன் கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, ஹோம் அண்ட் டியூரபிள்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, இது எப்படி நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வேணும், நியூட்ரிஷன் வேணுமா, பியூட்டி வேணுமா, பர்சனலில் வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். இந்த மாதிரி கேட்கும், ஹோம் அண்ட் லிவிங்கில் வேணுமான்னு. இப்போ பர்சனல் கேர் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதில் உள்ள பர்சனல் கேர் எல்லாமே இதில் வரும். இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் கார்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஏர்னிங்ஸ் இந்த மாதத்தில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதில் உள்ள ஏர்னிங்ஸ் எவ்வளவு அப்படின்றத காமிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதம் இன்றைக்கி 21 ஆகுது. 562 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. 3% லெவலில் இருக்கேன். அது கமிஷனும் காமிக்கும். இந்த மாதிரி இவ்வளோ கமிஷன் இப்போ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு. உங்களுடைய கஸ்டமர்ஸ் 3 பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின பாயிண்ட்ஸோட இது வந்து 37 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் காமிக்கும். இதுக்கும் டீட்டெயிலாக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். உங்களுடைய ஏர்னிங்ஸு, உங்கள் குரூப்போட ப்ரைவேட் பாயிண்ட் வேல்யூ என்னங்கிறது. எனக்கு கீழே 2-3 டீம் இருக்காங்க. அவங்களோட அந்த டீம் பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்து தான் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஓகேங்களா? என்னுடைய பர்சனல் கஸ்டமர்ஸ் எல்லாம் கிளையண்ட்ஸ் வந்து 3 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது 3 பேரோட பாயிண்ட்ஸ் தான் இது. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தமிழில் என்னங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பிவி அப்படின்னு வந்தது இல்லைங்களா, அது பிவி கஸ்டமர் பிவிங்கிறது வந்து பாயிண்ட் வேல்யூ. ஓகேங்க? உங்கள் பர்சனல் வேல்யூ நீங்கள் எவ்வளோக்கு போட்டிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய பிவி. அது வந்து இதில் தெரியும். பிவி குரூப் பிவினா உங்கள் சேர்ந்த குரூப் சேர்ந்து எவ்வளோ பிவி வந்திருக்கு, கமிஷன் என்ன லெவலில் இருக்குது, இது எல்லாமே இதில் வருது. ஸோ பிவினா என்ன அப்படின்றத பார்ப்போம். பிவி பாயிண்ட் வேல்யூ, அது வந்து தமிழில் வந்து புள்ளி மதிப்பு. ஒரு பாயிண்ட்டுக்கு இவ்வளோ வேல்யூன்னு இருக்குது. இப்போ நீங்கள் 1000 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா 9 to 10 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ 10,000 ரூபாய்க்கு யாராவது வாங்குகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் புள்ளி மதிப்பு. பிவிங்கிறது வந்து புள்ளி மதிப்பு. குரூப் பிவினா நமக்கு கீழே 2-3 லைன் இருப்பாங்க. இப்போ எனக்கு கீழே 3 பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே 2 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ இத்தனை பேரோடு சேர்ந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதுதான் குரூப் பிவி. இப்போ எனக்கு இந்த குரூப் பிவியில் 562 பாயிண்ட்ஸ் காமிக்குது அப்படிங்களா. அப்போது 560 ஒரு 50,000க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமா சேர்ந்து. அதனால தான் 562 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? கஸ்டமர் ஆர்டர் அப்படின்னா நமக்கு கீழே டைரெக்டாக நம்ம கஸ்டமராக இருப்பாங்க. அவங்க வந்து வாடிக்கையாளர்கள். அந்த வாடிக்கையாளர்கள் ஆர்டர் பண்ணுறது இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இது வெரிஃபைட் கஸ்டமர் பாயிண்ட்ஸ். இது அதாவது வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட கஸ்டமராக சேரும்போது நம்ம ஐடி போட்டு கொடுத்துருப்போம் அவங்களுக்கு. அவங்க நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. வெரிஃபைட் கஸ்டமர்ஸோட பாயிண்ட்ஸ் தான் இது. சில பேர் இமெயில் வெரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை சில பேருக்கு நம்ம வாங்கி அனுப்பியிருப்போம். அதெல்லாம் வந்து நான் வெரிஃபைட் கஸ்டமர்ஸ்னு வரும், கஸ்டமர் பாயிண்ட்ஸ்னு வரும். ஸோ அதுதான் கஸ்டமர் ஆர்டர். பர்ச்சேஸ்
பர்ச்சேசிங் கஸ்டமர் அப்படின்னா பிசி அப்படின்னா யாருன்னா நம்ம வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் வாங்குறது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வாங்குவாங்க. 2 பேர் 3 பேர் அப்படி தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பர்ச்சேசிங் கஸ்டமர் பிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு. இந்த கஸ்டமர்ஸே பார்த்திங்கன்னா இந்த ஆப்லேயே வரும். இந்த கஸ்டமர்ஸு யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கஸ்டமர் லிஸ்ட்டு வரும். ஆர்டர் ஹிஸ்ட்ரி யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, கஸ்டமர் லிஸ்ட்டு எத்தனை கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா 25 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 25 கஸ்டமரில் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த ஆப்பில் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ். அப்போ இந்த விசிஎஸ்னால் வெரிஃபைட் கஸ்டமர். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான புள்ளிகள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஆப் வச்சு நீங்கள் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிய வந்துடும்.